தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால இன்னொரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல ஒரு முக்கியமான ஒரு நபர பத்தி தான் நான் பேசப் போறேன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜீசஸ் முதல்ல அழைத்த சீடர். அவர் வந்து திருச்சபையோட ஃபர்ஸ்ட் போப்ன்னு சொல்லுவாங்க. வேற யாரும் இல்ல. சீமோன் அழைக்கப்படுற பேதுரு தான். செயின்ட் பீட்டர பத்தி முழுசா இந்த வீடியோல பார்க்க போறதில்ல. ஏன்னா, முழுசா வீடியோ செய்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அவர பத்தி நெறையா இருக்கு சொல்றதுக்கு. ரொம்ப நெறையவே இருக்குது. அவர் வந்து 2 1 பேதுரு, 2 பேதுருன்னு 2 தான் எழுதியிருக்காரு. பட் அதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நெறையா இருக்குது. அத நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு முன்னாடி அவருடைய லைஃப்ல நடந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எங்க லைஃப்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. நாங்க இந்த கதையும் எப்பவும் மாதிரி நெறைய வாட்டி கேட்டிருக்கோம். பட் அதுல இருக்கிற சில டீட்டெயில்ஸ நான் வந்து உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த சீமோன் ராயப்பரோட இந்த சம்பவத்துக்கு முன்னாடி, நான் ஒரே பைபிள் வசனம் 2 இடத்துல இருக்குது. அந்த 2 இடத்துலயுமே கொஞ்சம் வித்தியாசம் மாதிரி தோணுனாலும், அதுல ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்குது. அத பத்தி நான் தெளிவுபடுத்துறேன். ஒன்று மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல இருக்க 26ஆம் வசனம் தொடக்கம் 31 வரைக்கும். அதுக்கப்புறமா லூக்காஸ் நற்செய்தியில வந்து 12ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 7 வரைக்கும் இருக்கிறதா நான் இப்போ உங்களுக்கு சொல்லப் போறேன். நான் முதல்ல மத்தேயுல இருக்கிறத வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் லூக்கால இருக்கிறத வாசிக்கிறேன். மத்தேயு 10:29 வந்து, "காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது." இருக்குது. லூகாஸ் நற்செய்தியில இருக்குது. நான் அத வாசிச்சேன் அப்படின்னா, "2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒவ்வொன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடி எல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. அஞ்சாதீர்கள்." இந்த வசனம் ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கருத்துடைய ரொம்ப ஆக்டிவான, லைவ்லியான ஒரு ஒரு வசனம் இது. எனக்கு இது ரொம்ப புடிச்சது. நானும் இத பத்தி பார்க்கும்போது நான் யோசிச்சேன், இதுல ஏன் 2 சிட்டுக்குருவிகள், காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள்னு போட்டிருக்குது. இதுல வந்து 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிக்குன்னு போட்டிருக்குதுன்னு சொல்லி நான் உண்மைக்கு யோசிச்சேன். நான் இத பத்தி கொஞ்சம் தேடத் தொடங்கினேன். அந்த டைம்ல இந்த சிட்டுக்குருவிங்கிறது வந்து தான் ரொம்ப குறைவான காசுக்கு விக்கிற பறவைகள். 2 பெனி 2 சதத்துக்கு 5 குருவி. அப்படின்னா, 1 சதத்துக்கு 2 குருவி விக்கிறவங்க, 2 சதம் குடுக்கும்போது, இன்னொரு குருவிய கூட எக்ஸ்ட்ராவா குடுக்குறாங்க. 2 சதத்துக்கு 5 குருவி. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப குறைவான விலையில விக்கக்கூடிய பறவை தான் இந்த சிட்டுக்குருவி. அவற்றில் ஒன்று கூட தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. அவர் வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாருங்கிறது ரொம்ப தெளிவான விஷயம். அதுதான் முதல்ல இத சொல்லிட்டு, 2வது முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரேன். உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. உண்மையிலேயே வந்து தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, அவரு ரொம்ப டீப்பான ஒரு விஷயத்த ஷேர் பண்றாரு. அதுக்குள்ள 2, 3 விஷயங்கள் இருக்குது. யூசுவலாவே ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்ரி டே முடி வளரும், முடி கொட்டும். அதாவது தலைமுடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, நீங்க பொறக்கும்போது எவ்வளவு தலைமுடி இருந்ததோ, அது நீங்க சாகும்போது இருக்காது. அதே மாதிரி நீங்க எவ்ரி டே ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட தலையில 1,00,000 முடி இருந்துச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு சில நேரம் 50 முடி கொட்டியிருக்கும், 65 முடி கொட்டியிருக்கும். நாளைக்கு 75 முடி கொட்டியிருக்கும், 25 முடி கொட்டியிருக்கும். இப்படி எவ்ரி டே உங்களோட தலைமுடியில மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன பட்டிருக்கிறதுன்னு சொன்னா, எவ்ரி டே, எவ்ரி பெர்சன் காட் வந்து கவுண்ட் பண்றாரு. காட் வந்து ரொம்ப அலைவா இருக்கிறாருன்னு மீன் பண்றாரு. அண்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த சின்ன விஷயம் அவருக்கு ரொம்ப பெருசு. அப்படின்னா நாங்க அவருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தரோட தலைமுடியில இருக்கிற தலைமுடிய பத்தி அவரு கன்சர்ன் பண்றாரு. என்ன பட்டிருக்கிறதுன்னா, எவ்ரி டே இந்த கவுண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா, எவ்ரி டே காட் வந்து எங்கள பார்த்துட்டு இருக்காரு. எவ்ரி டே எங்கள உற்று நோக்கிட்டு இருக்காரு. இது ரொம்ப ரொம்ப அழகான விஷயம். அதனால எப்பயுமே நீங்க யோசிக்காதீங்க. நீங்க இறைவேண்டல் வேண்டும் போதோ, இல்லாட்டி நீங்க அ நீங்க எதையாவது குறிச்சு கவலைப்படும் போதோ, கடவுள் வந்து நீங்க சொல்றத கேட்காம இருக்கிறாரு. அப்படி இல்லாட்டி கடவுள் எனக்கு எதுவுமே இல்ல. கடவுள் ரொம்ப ஆக்டிவா, தனித்தனியா ஒவ்வொரு பெர்சன்டையும் தலைமுடிய எண்றதா இருந்தா, உங்களோட இதயத்தையும், உங்களோட மனசுக்குள்ள இருக்கிறதையும் நெனச்சு அவர் எவ்வளோ தூரம் யோசிப்பாருன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, இத தொடர்ந்து நான் இந்த பேதுருவோட இந்த சம்பவத்த உங்களுக்கு சொல்லும்போது, இந்த கதைக்கும், இந்த வசனத்துக்கும், இதுல இருக்கிறதுக்கும் உங்களுக்கு சில தொடர்புகள் ஏற்படும். நான் இப்போ பேதுருவோட சம்பவத்துக்கு போறேன். அண்ட் இப்போ உங்களுக்கு புரியும், நான் ஏன் இந்த கதைய முன்னாடி சொன்னேன் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கத. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப புடிச்சது. புடிச்சுட்டே இருக்கும்னு கூட நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இதுல நான் நெனைக்காத அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, அ உண்மையிலே இது லூக்காஸ் நற்செய்தியில தான் ரொம்ப தெளிவா எழுதியிருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலா எழுதியிருக்காங்க. மற்றதுல வந்து
ஒரு சின்ன சாராம்சம் எழுதியிருக்காங்க. லூகாஸ்ல ரொம்ப தெளிவா எழுதியிருக்காங்க. அதனால நான் அந்த நற்செய்திய நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஒரு நாள் அவர் கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்கக் கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின் சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளிக் கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்து ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிளியத் தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோவும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இதுதான் கதை. இப்போ இந்த கதைக்குள்ள இருக்கிற டீட்டெயிலுக்கு நாங்கள் போனோம் அப்படின்னா, அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது. படகுகளில் ஒன்று சீமோனுடையது அப்படின்னா, அவர் வந்து வேலை செய்கிற ஆள் கிடையாது. பிஸ்னஸ் ஓன் பண்ணுற ஒரு ஆள். அவர் வந்து ஃபிஷர்மேன், மீனவர் தான். அவர் வந்து யாருக்கு கீழே வேலை செய்யல. ஏன்னா படகு அவருடைய படகு, அவர் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இது ஒரு தொழில்னால அவங்களுக்கு பார்ட்னர்ஸ் கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரையில் இருக்க படகு கொஞ்சம் தண்ணி கிட்ட தள்ளிட்டு போயிட்டு விடுங்க, நான் என்னோட வேலையை செய்யணும் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு அவங்க சரி அப்படின்னு அவர் படகுல உட்காந்து ப்ரீச் பண்ணுறாரு. நல்ல தெளிவாக நாங்கள் நிறைய விஷயத்தில் புரிஞ்சுக்கணும். ஜீசஸ் வந்து ஜீசஸ் படகு கிட்ட வரும்போது படகு எம்டியாக இருந்திருக்குது. எம்டியான இந்த போட்டை அவர் கேட்குறாரு. எம்டியான போட்டை அவர் இரவலாக கேட்குறாரு, போதிக்கிறதுக்காக வேண்டி, மக்களுக்கு போதிக்கிறதுக்காக வேண்டி கேட்குறாரு. அந்த எம்டியான போட்டில் உட்காந்து போதிக்கிறாரு. இப்போ திருப்பி இந்த போட்டை கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, நாங்கள் போட்டை எடுத்துகிட்டு ஆழ்கடலுக்கு போவோம், மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு. யார்? இவர் ஒரு தச்சனோட மகன். ஒரு மீனவ தொழிலை பிஸ்னஸாக வச்சிருக்கிற ஒரு மீனவன் கிட்ட இவர் சொல்கிறாரு, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்து ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன். அவர் வந்து இதில் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸான ஃபிஷர்மேனாக காட்டிக்கணும்னு நினைக்கல. அவர் சொல்கிறாரு, தண்ணிட காற்று வீசுகிற அளவு மீன் எந்த நேரத்தில் எங்கே படும் அப்படிங்கிறது ஒரு மீனவனுக்கு பரிச்சயமான ஒரு விஷயம். அப்போ அந்த மீனவன் வந்து சொல்கிறாரு, நான் இரவு முழுவதும் தேடி ஒரு மீனும் படலை. ஆனாலும் உங்களோட வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன். எங்களை நிறைய பேர் இதை செய்கிறதுக்கு எப்பயுமே தவறுவோம். எங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கும், நாங்கள் தொழிலில் பல வருஷமாக இருப்போம். இல்லாட்டி எங்களோட தாத்தா, இல்லாட்டி எங்களோட அப்பா, இல்லாட்டி எங்களோட குடும்ப தொழிலாக இருக்கும். இல்லாட்டி நிறைய நேரம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸில், இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் நாங்கள் ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருப்போம். எங்களுக்கு தெரியும் இது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில். ஒரு உதாரணத்துக்காக வேண்டி ஜீசஸை வந்து அவர் நேரில் பார்த்தாரு. ஓகே, நாங்கள் ஜீசஸை நேரில் பார்க்கல. நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு யோசிப்போம். எங்களோட வாழ்க்கையில் இப்போ இருக்கிற இந்த எம்டியான ஒரு ஸ்டேட், பீட்டரோட தொழில் செய்கிறதுக்கு பீட்டரோட வாழ்வாதாரமானது அந்த போட். அந்த போட்டில் இருந்து சம்பாதிக்கிறது தான் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் அவருக்கு ஆடைகளுக்கோ எண்ணத்துக்கோ வாங்குறதுக்கு. நாங்கள் மாடர்ன் டைமில் யோசித்தோம்னா ஒரு லக்ஸுரியஸான லைஃபுக்காக இருக்கலாம், பிள்ளைங்களை படிக்க போடுறதுக்காக இருக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து வாழ்வாதாரமான அந்த போட், ஒரு வெசல் அப்படின்னு சொல்லுமே, அது மூலியமாக தான் அவர் சம்பாதிக்கிறாரு. அப்படி ஒரு விஷயம் எம்டியாக இருக்கும்போது ஜீசஸை நாங்கள் எம்டினஸுக்குள்ளே பார்க்கும்போது அவரோட வார்த்தைக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்குறோமா இல்லையாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால், இந்த கதையை இன்னும் கொஞ்சம் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போயிட்டு நான் திருப்பி இந்த இடத்துக்கு வரேன். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசல. ஜீசஸ், நீங்கள் வந்து ஒரு கார்பெண்டர், உங்களுக்கு இந்த கடல் பற்றி தெரியாது, சரியா? நான் இந்த கடலில் இத்தனை வருஷமாக இந்த கடலில் தான் இருக்கிறேன். அப்படியெல்லாம் ஜீசஸ் மீனெல்லாம் வர வாய்ப்பே இல்லை. நான் நேற்று போயிட்டு இன்னைக்கு இப்போ காலையில் இப்போ தான் வந்தோம். நாங்கள் தான் 4 பேர் வந்து போட்டை காலியாக வச்சுருக்கிறோம். இங்கே கண்டிப்பாக மீன் பட வாய்ப்பே இல்லை அப்படின்னு சீமோன் சொல்லவே இல்லை. நாங்கள் நிறைய வாட்டி அதை சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரியுமா, இது ஆஃப் சீசன்,
இந்த சீசன்ல மாங்காய் இருக்காது, இந்த சீசன்ல அயற்படாது, இந்த சீசன்ல வெயில் வராது, இந்த சீசன்ல இப்படி நடக்காது அப்படின்னு நாங்க நெறைய வாட்டி புலம்பியிருக்கோம். ஆனா, அவரு நடந்தத சொல்றாரு. நாங்க போயிட்டு வரல. ஆனாலும் நீங்க சொல்றதுக்காக வேண்டி நான் போறேன். நாங்களும் அத எப்பயுமே செய்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னு சொன்னா, அப்படி அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகுகளுக்கு சாயை காட்டினாங்க. இப்போ இவங்க அவர் சொன்னத கேட்டு போனனால, அதுல அவ்வளோ மீன் வரவும், அவங்க இன்னொரு எம்ப்டியா இருந்த போட்ல இருக்கவங்களுக்கும் சைகை காட்டி வர சொல்லி, அவங்களோட போட்லயும் இந்த மீன நிரப்புறாங்க. ஒருத்தரோட எம்ப்டினெஸ்ஸுக்குள்ள அவரு காடுக்கு சரண்டர் பண்ணும்போது, அவரோட இருக்கிற மத்தவங்களுக்கும் ஓவர்ஃப்ளோ ஆகுது. இதுல இந்த பைபிள் வசனத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இரு படகுகளும் இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினர். இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினர். படகுகள் ஃபுல்லா மீன்ல நிரம்பி இருக்குன்னா, எவ்வளோ பெரிய ஒரு மீன்பாடு அவங்களுக்கு பட்டிருக்கும். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. சாதாரணமா இல்ல, அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் நடக்குது. இந்த இவ்வளோ சம்பவத்திலயுமே வந்து, அதே இடத்துல சீமோன் ஜீசஸ்ட்ட கால்ல விழுந்து, முதல்ல ஐயான்னு சொன்னவர் இப்போ, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு அகன்று போகும்ன்னு சொல்றாரு. பாருங்க, ஜீசஸ் வந்து எப்பயுமே ஒரு பெர்சனோட ஹார்ட்ட தான் பார்ப்பாரு. பேதுருவோட ஹார்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி ஜீசஸுக்கு நல்லாவே தெரியும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பேதுரு இவங்க 4 பேருமே வந்து ராத்திரி முழுக்க அவங்களோட தொழில செய்றதுக்கு போயிட்டு மீனே பிடிபடல. எம்ப்டியான அந்த போட் இருக்கும்போது ஜீசஸ் வந்து போட்ட கேட்குறாரு. சரியா, எனக்கு இந்த போட்ட கொஞ்சம் தாங்க. நான் ப்ரீச் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ அவருக்கு சொல்லியிருக்கலாம், எங்களுக்கு மீனே இல்ல, ஒண்ணும் இல்ல. நாங்க ஒரு பிரச்சனையில இருக்கோம். நீங்க இதுல வந்து போட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க. அப்படி சொல்லியிருக்கலாம். ஓகே. கடவுள் எங்களோட வாழ்க்கைக்குள்ள என்ட்ரி குடுக்குற நேரம், சில நேரம் எங்களோட வாழ்க்கையில வெறுமையான இடங்கள் இருக்கும். எங்களோட வாழ்க்கையும் வெறுமையா இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துல ஒன்றும் பிடிபடாம, அவருக்கு மீன் பிடிபடாத மாதிரி, எங்களுக்கு தொழில் நடக்காம, இல்லாட்டி எங்களுக்கு வேலை நடக்காம, நாங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கலாம், வேலைக்கு போறவரா இருக்கலாம், படிக்கிற எதுவும் நடக்காம ஒரு எம்ப்டினெஸ்ஸுக்குள்ள இருக்கும்போது, ஜீசஸ் வாராரு. வந்து எனக்கு அந்த எம்ப்டினெஸ்ஸ குடு. ஜீசஸ் கேட்டா தயங்காம குடுங்க. அவரு நிரப்பி குடுப்பாரு. இது நெறைய இடங்களுக்கு நாங்க சொல்லலாம். சில நேரம் நீங்க இது அவமானப்பட்ட இடமா இருக்கலாம். இது இதுல நீங்க கீழ விழுந்த இடமா இருக்கலாம். இல்லாட்டி நீங்க தொலைஞ்சு போன இடமா இருக்கலாம். இல்லாட்டி நீங்க நம்பி வந்து நம்பிக்கை முழுசா உடைஞ்ச இடமா இருக்கலாம். ஜீசஸ் சீமோன் ராயப்பர கூட்டிட்டு இன்னொரு கடலுக்கு போவல்ல. அதே கடல்ல இன்னும் கொஞ்சம் ஆழமா போயிட்டு, அவங்க ராத்திரி பூரா இருந்து ஒண்ணுமே கிடைக்காம 2 படகு நிரம்புற அளவுக்கு குடுத்தாரு. நீங்களும் உங்களோட அதே இடத்துல நீங்க விழுந்த, நீங்க தொலைஞ்ச, உங்களுக்கு ஒண்ணும் இல்லன்னு நெனச்சு அடி வாங்கி, இல்லாட்டி காணாமலே போணும்னு நெனைக்கிற அந்த இடத்துல, நீங்க அவருக்கு உங்களோட வாழ்க்கைய கொடுக்கும்போது, அவரு சொல்றத நீங்க கேட்கும்போது, அதே இடத்துல உங்களுக்கு நிரப்பி தருவாரு. ஸோ நல்லா தெளிவா சில விஷயங்கள் புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு இயேசு நேரா வந்தாரு. இன்னைக்கும் நேரா வருவாரு. நீங்க பைபிள வாசிக்கும்போது, அவர் உங்களோட வாழ்க்கைக்குள்ள நேரா வருவாரு. உங்ககிட்ட இருக்கிற எம்ப்டி ஆனத, நீங்க எம்ப்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு குடுங்க. இல்லாட்டி உங்களோட தொழில் எம்ப்டியா இருக்குன்னா அத குடுங்க. அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சு நீங்க கடவுள மதிப்பிடாதீங்க. கடவுள் எல்லாத்தையுமே வழங்க வல்லவர். அதனால அவருடைய வார்த்தைக்கு நீங்க செவிமடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர நீங்க முழுசா நம்புனீங்க அப்படின்னா, எப்படி பேதுரு சொல்றாரோ, "ஆயினும் சொற்படியே வலைகளை போடுகிறேன். ஆயினும் உன் சொற்படியே வலைகளை போடுகிறேன்னு" நீங்க அவர் சொல்றத கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவரு நிரப்புவாரு. அதுல இன்னொரு ரொம்ப அழகான விஷயமும் நான் இந்த இடத்துல சொல்லிட்டு தான் இத முடிக்க போறேன். அது என்ன ரொம்ப அழகான விஷயம் அப்படின்னா, இதுல இயேசு சீமோனை நோக்கி, "அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய்" என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின், அனைத்தையும் விற்றுவிட்டு விட்டுவிட்டு அனைத்தையும் விற்றுவிட்டு அவரை பின்பற்றல. அனைத்தையும் விட்டுவிட்டு அவர பின்பற்றினாங்க. ரொம்ப அழகான விஷயம் இது. மீனே இல்லாம இருந்தாங்க. அவங்களோட தொழில் அது. மீன். 2 படகு நெறைய இருக்குது. அவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்க குடுத்துட்டாரு. அந்த பிளெஸ்ஸிங்க வித்துட்டு அவர் பின்னுக்கு போகல. விட்டுட்டு அவர் பின்னாடி போறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க அடிக்கடி பிளெஸ்ஸிங்க புடிச்சிட்டு நிப்போம். பிளெஸ்ஸிங் குடுத்தவர விட்டுருவோம். அப்படி செய்யாம, அவங்க செஞ்ச விஷயம் என்னன்னா, பிளெஸ்ஸிங்க விட்டுட்டாங்க. பிளெஸ்ஸிங் குடுத்தவர இருக பிடிச்சுக்கிட்டாங்க. நாங்க பைபிள்ல பேரன் லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி பாலை நிலம் அப்படின்னு சொல்லலாம். பாலை நிலமான இடங்கள் நம்மோட வாழ்க்கையில இருக்கும். எங்களுக்கு சில நேரம் கல்யாணமாகி புள்ள இல்லாம பாலை நிலமா இருக்கும். ரொம்ப காலமா வேலை இல்லாம பாலை நிலமா இருக்கும்.
எத்தனை முறை எக்ஸாம் செஞ்சாலும் ஃபெயில் ஆகின ஒரு பாலை நிலமா இருக்கும். கல்யாணம் ஆகாத ஒரு பாலை நிலமா இருக்கும். பிஸ்னஸ்ல எத்தனை மாத்தி செஞ்சாலும் ஒரு பாலை நிலமா இருக்கும். ஆனா, அந்த பாலை நிலத்த யார்கிட்ட குடுக்கணும்? ஜீசஸ் கிட்ட குடுக்கணும். நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, அவர் ஓவர்ஃப்ளோ பண்ணுவாரு. அது இந்த கதைய வச்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த பைபிள் பேசேஜ நீங்க ஒருக்கா வாசிச்சு பாருங்க. கண்டிப்பா கடவுள் உங்களோட பேசுவாரு. இதே மாதிரி உங்களோட இருக்கிற சிச்சுவேஷன நீங்க தைரியமா கடவுளுக்கு குடுக்கணும். ஏன்னா, எப்பயுமே எனக்கு தோணும், "பி லைக் பீட்டர்" அப்படின்னு எனக்கு தோணும். பேதுரு மாதிரி இருக்கணும்னு தோணும். ஏன்னா, எக்ஸ்பீரியன்ஸ பத்தி இல்ல. அந்த அந்த நடந்த சிச்சுவேஷன பத்தி இல்ல. பாஸ்ட்ட பத்தி எதுவுமே இல்ல. ஓகே, இப்ப நீங்க சொல்றீங்களா? நான் செய்றேன். இருந்தாலும் அவரோட சொல்லுக்கு மதிப்பு குடுக்குறது. இது காட்க்கு ரொம்ப புடிக்கும். காட்க்கு ரொம்ப புடிக்கும். அவரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அவருக்கு மத்த எல்லாத்தையும் தாண்டி ஜீசஸ் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு, "வார்த்தைகள அடக்கி நீங்க செபம் பண்ண தேவையில்ல." அண்ட் உங்களோட அப்பாவோட உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து, நீங்க இதுதான் பிரச்சனைன்னு அவருக்கு சொல்ல வேண்டாம். ஏன்னா, அது அவருக்கு தெரியும்னு நீங்க நம்புறதே அவருக்கு பிடிக்கும். ஏன்னா, அது ஒரு ரிலேஷன்ஷிப். மை காட் நோஸ் மை ப்ராப்ளம். அதனால உங்களோட பிரச்சனைய சொல்லாம, அவர்கிட்ட நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. இதுதான் ரொம்ப அழகான ப்ரேயரா இருக்கும். நீங்க எப்பயுமே இதெல்லாம் நடந்துச்சு, இவங்கலாம் இதெல்லாம் பண்ணுனாங்க. இது அவ்வளத்தையும் நீங்க சொல்லாதீங்க. அவருக்கு தெரியும். ஏன்னா எவ்ரி டைம் உங்களோட தலைமுடிய அவரு எண்றாரு. அந்த சிட்டுக்குருவிய விட நீங்க ரொம்ப மேலானவங்க. அதனால அவருக்கு உங்கள பத்தி எல்லாமே தெரியும். அவரு உங்களுக்கு சொல்யூஷன் குடுக்க காத்துட்டு இருக்காரு. அதுக்கு நீங்க சரண்டர் ஆகணும். அவர்கிட்ட நீங்க சரண்டர் ஆகணும். எப்படி பீட்டர் தன்னோட எம்ப்டியான போட்ட அவருக்கு சரண்டர் பண்ணாரோ, நீங்களும் அதே தான் பண்ணணும். அதே மாதிரி பிளெஸ்ஸிங்க விட்டுட்டு, பிளெஸ்ஸிங் குடுத்தவர புடிச்சுக்கோங்க. மாறுதலா பிளெஸ்ஸிங்க பிடிச்சுட்டு, பிளெஸ்ஸிங் குடுத்தவர விட்றாதீங்க. ஏன்னா, இந்த விஷயம் ரொம்ப அழகா இருந்தது. அ இதனால நான் பேதுருவ பத்தி ரொம்ப அழகான, ஆழமான விஷயங்கள் நெறையா சொன்னேன். ஏன்னா, அதே மாதிரி நானும் உங்ககிட்ட சொல்றேன். இத நீங்க பார்க்கும்போது உங்களோட லைஃப்ல வெறுமையான இடங்கள் இருக்கலாம். வெறுமையான விஷயங்கள் இருக்கலாம். அது வந்து நீங்க மட்டும் இல்ல. அவர் தான் லைஃப் கிவர். அதனால அவரு அத புடிச்சுக்கிட்டாரு. நாங்களும் எங்களோட லைஃப்ல காட் சில நேரம் ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் குடுத்திருப்பாரு. நாங்க பிளெஸ்ஸிங்க புடிச்சுட்டு காணாமலே போயிருப்போம். பிளெஸ்ஸிங் கொடுத்தவர மறந்திருப்போம். பிளெஸ்ஸிங்க விட்டுட்டு, பிளெஸ்ஸிங் குடுத்தவர இறுக்கி புடிச்சுக்கோங்க. தந்தை, மகன், தூய ஆவியில இன்னொரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன்.